ஸ்ரீசக்கரவரதாச்சாரியம் சுத்தசத்வகுருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் ஸ்ரீனிவாச கவிபாத சயுதா ஸ்ரீனிவாச பகவத் பதாஸ்ரயா ஸ்ரீனிவாச சதனேத சம்ஸ்மரன் கர்ம தர்ம விஷயம் வதாமியகம். எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். கர்மம்னா என்ன, தர்மம்னா என்ன? முதல்ல கர்மான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கர்மம் என்றால் என்ன? ஒரு கதை சொல்லி ஆரம்பிக்கிறேன். உங்களுடைய மகள் எப்படி ஹவுஸ் சர்ஜனோ, அடியன் மெடிக்கல் காலேஜில் படித்து ஹவுஸ் சர்ஜனாக, CRRIன்னு சொல்லுவோம், அந்த ஹவுஸ் சர்ஜனாக இருந்த சமயம் அப்போது OG ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி அந்த டிபார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு 2 மாதம் போஸ்டிங் போட்டிருந்தா. அப்போது கார்த்தால் ஈரோடு GHல நாங்கள் ரவுண்ட்ஸ் போகணும், அந்த மெட்டர்னிட்டி வார்டு ரவுண்ட்ஸு. என் கூட இன்னொரு ஜூனியர் பையன் வந்தான், அவனுக்கு பெஞ்சமின்னு பேர். அடியனும் அந்த ஜூனியர் பெஞ்சமினும் 2 பேருமா ரவுண்ட்ஸ் போனோம். அன்றைக்கி நாள் என்னென்ன குழந்தைகள்லாம் பிறந்திருக்கோ அந்த மெட்டர்னிட்டி வார்டில் பிறந்த குழந்தைகளையெல்லாம் நாங்கள் போய் செக் பண்ணணும். அன்றைக்கி நாள் பார்த்தா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 10 டெலிவரி ஆகிருக்கு. நாங்கள் போய் அந்த குழந்தைகளை பார்த்தோம். அதில் 8 குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தோடு நார்மலாக இருந்தது. ஆனால் 2 குழந்தைகளுக்கு கன்ஜெனிட்டல் டிஃபார்மிட்டிஸ், பிறவி குறைபாடுகளோடு 2 குழந்தைகள் பிறந்திருந்தது. அப்போ நம்ம ஜூனியர் பெஞ்சமின் பக்கத்தில் இருந்தார். அவர் அடியன்ட்ட கேட்டார், என்ன சார் இது, இந்த மாதிரி குழந்தைங்க பிறக்கும் போதே இப்படி வியாதியோடு பிறந்துருத்தே, கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம், பிறவி குறைபாடுன்னு சொல்கிறாளே, இது நினச்சாலே கஷ்டமாக இருக்குது. அவர் ஒரு லாஜிக் சொன்னார். ஒரு மனுஷன் வாழறான், வாழும்போது 1-2 தப்பு பண்ணுறான், அதனால் ஒரு வியாதி வந்ததுன்னா பரவாயில்ல, பிறக்கும்போதே வியாதின்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போது வாழும்போது ஒருவருக்கு சில தவறான பழக்க வழக்கங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு புகைப்பிடித்தலாக இருக்கட்டும், மது அருந்தலாக இருக்கட்டும், அதனால் பின்னாடி அவருக்கு லங் கேன்சர் வந்தது, லிவர் சிரோசிஸ் வந்ததுன்னா நீ உடம்பை சரியாக பார்த்துக்கல, அதனால வியாதி வந்ததுன்னு சொல்லலாம். இல்லை ஒருத்தர் ரொம்ப டென்ஷன் ஆகிறார், அதனால BP, ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக்னா நீ ஓவராக டென்ஷன் ஆன, மனசை நல்லா ஃப்ரீயாக வச்சுட்டு யோகா, மெடிடேஷன், நிம்மதியாக பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருந்தா இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது, ஏதோ ஒன்று சொல்லலாம். ஆனால் இந்த குழந்தை என்ன சார் தப்பு பண்ணிது, இந்த வியாதி ஏன் சார் குழந்தைக்கு வரணும்னார். அடியேன்னு சொன்னேன்ப்பா, இதெல்லாம் குரோமோசோமில் உள்ள ப்ராப்ளம், அவ மரபணுவிலேயே வரக்கூடிய ப்ராப்ளம் இது, அதை தானே ஜெனட்டிக் டிஸார்டர்னு சொல்கிறோம், இது மரபணுவிலேயே வந்துருத்தேன்னு. அவர் கேட்டார், இல்லை சார் மருத்துவ ரீதியாக அது சொல்கிறீங்க புரியுறது, இது ஆன்மீக ரீதியாக எப்படி விளக்குவதுன்னு கேட்டார். அதுக்கு சொன்ன ரொம்ப சிம்பிள், நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும். தீதும் நன்றும் பிறந்தரவாரா, நாம் என்ன செயல் செய்கிறோமோ வினை விதைத்தவன் வினை இருப்பான், திணை விதைத்தவன் திணை இருப்பான், அதன்படி வருதுன்னு புரிஞ்சுக்கோ என்ன. ஆனால் நம்ம ஜூனியர் பெஞ்சமின் விடலை. அவர் சொன்னார், சார் அதுவும் வயசானவங்களுக்கு சொன்னால் பரவாயில்ல, சின்ன வயசில் அவனுக்கு கெட்ட பழக்கம் உடம்புக்கு இல்லைனாலும் பிறருக்கு தீங்கிழைத்தான், பிறருக்கு துன்பம் செய்தான், அதன் விளைவு பின்னாடி வியாதி கஷ்டப்படுறான்னா சரி. சார் இந்த குழந்தை இப்போ தானே பிறந்திருக்கு, இந்த குழந்தை யாருக்கு என்ன தீங்கு செய்தது, இது ஆன்மீகத்தில் எப்படி விளக்குவீர்கள்? பிறந்த குழந்தை, கடவுளுக்கு கருணை இல்லையா? கடவுளுக்கு கொஞ்சம் கூட கருணை இல்லையா? இப்போ தான் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த பிறந்த குழந்தைக்கு ஒரு குறைபாடுங்கிறது வரதே. பெஞ்சமின் சொன்னார், அவர் வேறு மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் சொல்கிறார், நானும் கடவுளை நம்புகிறேன் சார், கடவுள் இருக்காருன்னு நம்புகிறேன், கடவுளுக்கு கருணை உண்டுன்னு நம்புகிறேன், கடவுள் போடக்கூடிய கணக்கு தப்பாது என்பதையும் நான் நம்புகிறேன். அப்போ கடவுளும் இருக்கார், அவருக்கு கருணையும் இருக்குது, அவர் கணக்கும் தப்பாதுன்னா ஒரு பாவமும் அறியாத இந்த குழந்தை 2 பேருக்கு ஏன் பிறவி குறைபாடை தர வேண்டும், ஏன் கொடுத்தார்? அதுதான் நம்ம உபன்யாசத்தின் முதல் பாதி, கர்மா. இதுக்கு உலகத்திலே வேறு எந்த மதத்திலையும் ஆன்சர் கிடையாது. சனாதன தர்மம், வேத தர்மத்தில் மட்டும்தான் ஆன்சர் இருக்குது. ஏன்னா வேற யாரும் மறுபிறவி என்ற கான்செப்டை ஒத்துக்கலை. இப்போ மறுபிறவியை ஒத்துக்கலைன்னா என்ன ப்ராப்ளம்னா, அப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போதே பிறவி குறைபாடோடு பிறக்கிறதே, அப்போ நீ கடவுளை ஒத்துக்கொள்கிறாய், கடவுளுக்கு கருணை உண்டுங்கிற, அந்த கடவுள் தப்பு பண்ணாதான் தண்டிப்பாருங்கிற, அப்போ பிறந்த குழந்தைய அந்த கடவுள் ஏன் தண்டிக்கணும்? ஆனால் நாம் மட்டும்தான் இதுக்கு ஆன்சர் சொல்கிறோம். என்ன காரணம்னா, இது ஒரு பிறவி மட்டும் இல்லை, பல முன் ஜென்மங்கள் என்பது இருக்கின்றன. இதற்கு முன்னாடி பல ஜென்மங்கள் எடுத்திருக்கோம். இப்போ அந்த குழந்தை பிறந்திருக்குன்னா இந்த பிறவியில் இது வரைக்கும் தப்பு பண்ணலை, ஆனால் முன் ஜென்மங்கள் நிறையா எடுத்திருக்கு, அங்கே ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோம், அந்த தவறுக்கு தண்டனையாகத்தான் இந்த பிறவியில் பிறக்கும் போதே ஒரு பிறவி குறைபாட்டை பகவான் கொடுத்திருக்கிறான். அப்போ இந்த ஆன்சர் எதுனா அதுதான் கர்மா தியரி. இதைத்தான் முன் ஜென்மம் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். பல பிறவிகள் எடுத்திருக்கிறோம், அதில் எத்தனையோ நல்லது கெட்டது பண்ணியிருக்கோம். ஏற்கனவே என்னென்ன நல்லது கெட்டது பண்ணுறோமோ அதன் பலனை அனுபவிக்கும் விதமாகத்தான் அடுத்தடுத்த பிறவிகள் நமக்கு அமைகின்றன. நல்லது செஞ்சால் இந்த பிறவியில் இன்பம் கிடைக்கிறது, கெட்டது செஞ்சால் அடுத்த பிறவியில் துன்பம் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னேன்.
அந்த பெஞ்சமின் ஒத்துண்டார், சார் இது கன்வின்சிங்கான ஆன்சராக இருக்குது. ஏன்னா நீ மறுபிறவியை மட்டும் ஒத்துக்கலைன்னா ஏன் ஒரு குழந்தைக்கு பாதிப்பு வருதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன் இன்னைக்கு உலகத்தில் பார்க்குறோம், நல்லது செய்கிறவர்கள் கூட ஒரு சில நேரத்தில் கஷ்டப்படுறா, கெட்டது செய்கிறவாள்லாம் நல்லா வாழ்ந்ததா பார்க்குறோம். இதுக்கு ஆன்சர் சொல்லுன்னு கேட்டால் வேறு யாராலும் ஆன்சர் சொல்ல முடியாது. ஆனால் கர்மா தியரியில் பதில் இருக்குது. அவன் இந்த பிறவியில் சில தீமைகள் செஞ்சுருந்தாலும் முன்பு பல பிறவியில் நிறையா புண்ணியம் பண்ணியிருக்கான், அதன் பலன் இப்போ வாழறான். இப்போ கெட்டது பண்ணுறானா இதன் பலனை பின்னாடி அனுபவிச்சிருவான். அதுபோல் நல்லது செய்கிறவர் கஷ்டப்படுறாருன்னா இல்லை, முன்பிறவியில் ஏதாவது பாபம் பண்ணியிருப்பார், அதன் விளைவு இப்போ கஷ்டப்பட்டுருக்கார், தப்பு இல்லை. இப்போ நல்லவராக வாழ்ந்துட்டாரோ இல்லையோ, எப்படியும் பின்னாடி ஒரு நாள் அவர் நிச்சயமாக நல்வாழ்வு பெறுவார் என்று நாம் நம்பிக்கை இழக்க வேண்டாம். அப்போ இதுக்கு ஆன்சர் சொல்லக்கூடிய தியரி கர்மா தியரி. இன்னும் நமக்கு புரியிறாப்புல சொல்லணும்னா இந்த வச்சனம் எல்லாரும் கேட்டிருப்பேள். நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான் ஆனால் கைவிட்டுடுவான். ஏன் நல்லவங்களை சோதிக்கிறான்னா, நீ முன்னாடி சில பாப்பங்கள் பண்ணியிருக்க, அதை க்ளீன் பண்ணி பியூரிஃபை பண்ணிடுறேங்கிறதுக்காக அப்பப்போ சோதித்து பாப்பங்களை போக்கி கொடுத்துட்றான் பகவான். அதுக்கப்புறம் நான் வாழ வச்சுட்றான். கெட்டவங்களுக்கு நிறைய கொடுக்குறான், எதுக்குன்னா இவன் கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கான், அந்த அக்கௌண்ட்டை முதல்ல கிளியர் பண்ணி விட்ருவோன்னு சொல்லி அவன் புண்ணியத்தெல்லாம் காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை பகவான் கொடுத்துட்றான். இதன் விளக்கம் தான் கர்மா. கர்மா தியரி, முன் ஜென்மம், மறுபிறவி என்று நாம் சொல்கிறோம். த தியரி ஆஃப் ரீபர்த், த தியரி ஆஃப் கர்மா. ஆனால் ஒரு கேள்வி கேட்டார் ஒருத்தர், அப்போ முதல்ல இந்த கர்மாவை எப்போ சார் நம்ம செய்ய ஆரம்பித்தோம்? எங்கேயோ ஒரு பாயிண்டில் நல்லது கெட்டதுன்னு நம்ம செய்ய தொடங்கி இருக்க வேண்டும் அல்லவா? அதை தொடங்கினதுலேருந்து தானே இப்படி வரும்னா, பிரம்மசூத்திரத்திலே வியாசர், ஸ்ரீபாஷ்யத்திலே ராமானுஜர் எல்லாரும் விளக்கிட்டா. இதுக்கு பிகினிங் பாயிண்ட்டுனே ஒன்று கிடையாது, அது ட்ரேஸ் பண்ணவும் முடியாது. ஏன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு வட்டம் சர்க்கிள் போடுறோம் இல்லையா, சர்க்கிளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? சர்க்கிளோட தொடக்க புள்ளி எது? சர்க்கிள் போட்டு முடிச்சாச்சு, சர்க்கிள் போயின்னு இருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போது ஒரு கார் ஓட்டின்னு போகிறோம், அந்த காருடைய சக்கரம் சுழல தொடங்கி விட்டது. இந்த சக்கரம் எந்த பாயிண்ட்லேருந்து சுத்த தொடங்கித்துன்னு கேட்டால் சொல்ல முடியுமா? அது போல் பாருங்கோ, பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு சுற்றி சுற்றி வந்துன்னு இருக்கா. இந்த உலகத்தையே பாருங்கோ, சிருஷ்டி பிரளயம், சிருஷ்டி ஸ்திதி பிரளயம், சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கா. அப்போ சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயத்தை, சைக்கிளிக்காக நடக்கக்கூடிய விஷயத்தை தொடக்க புள்ளின்னு எப்படி ட்ரேஸ் பண்ண முடியும்? அதனால் t=0ன்னு ஒரு டைம் கொடுத்து இந்த டயத்தில் தான் நம்மெல்லாம் கர்மா பண்ண ஆரம்பித்தோன்னு கிடையாது. ஜீவாத்மாக்கள் அனாதி. பகவான் கீதையில் காமிச்சிருக்கான் இல்லையா, நத்வேவாகம் ஜாத்துநாசம் நத்வம் நேமே ஜனாதிபாகா நச்சைவன பவிஷ்யாமஹா சர்வே வயம் அதப்பரம். எல்லா ஜீவாத்மாக்களும் எப்போதும் இருந்துன்னு இருக்கா. இப்போ பெருமாள் எப்போலேருந்து இருக்கார்? இதுக்கு பதில் சொல்லுங்கள். பெருமாள் எப்போலேருந்து இருக்கார்? அவர் எப்போதும் இருக்கார். ஜீவாத்மாக்களும் எப்போதும் இருக்கா. நாம் இது வரைக்கும் வைகுண்டம் போலேன்னா நம்ம கர்மாவும் எப்போதும் இருந்துருக்குன்னு அர்த்தம். அப்போது கர்மாவுக்கு எண்ட் பாயிண்ட்டு தான் உண்டே ஒழிய பிகினிங் பாயிண்ட்டுங்கிறது நம்மளால் ட்ரேஸ் பண்ண முடியாது. நிறைய பேர் என்ன பண்ணுறா, இதோட பிகினிங் பாயிண்ட்டை ட்ரேஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கா. அது ஒன்றால் முடியாது. இது ரொம்ப அழகாக ரகசியத்திரைய சாரத்தில் சுவாமி தேசிகனை விளக்கிட்டார். கர்மாவோட பிகினிங்கை ட்ரேஸ் பண்ணுறேன்னு சில பேர் ஆரம்பித்தான்னா அது ஒன்றால் பண்ண முடியாது. ஒரே ஒரு காரியம் பண்ணு, இப்போ சரணாகதி பண்ணி கர்மாவுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு வைகுண்டம் போயிட்டா புரியாத கேள்விக்கெல்லாம் ஆன்சர் அங்கே போனால் புரிஞ்சிரும்பான்ட்டார். அதாவது நிறைய பேருக்கு ப்ராப்ளமே என்னென்னா, ஆன்மீகத்துக்கு வரணுன்னாலே சரி எனக்கு அந்த டவுட் இருக்குது, அதை கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துடுறேன், இந்த டவுட் கிளியர் பண்ணிவிட்டு வரேங்கிறா. எல்லா டவுட்டும் இங்கே இருக்கிற வரைக்கும் கிளியர் ஆகாது. முதல்ல கர்மாலேருந்து வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் வேணால் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குது இதெல்லாம் பற்றி சிந்திக்கலாம். இப்போ நாம் செய்ய வேண்டியது இதுலேருந்து வெளியில் வரணுங்கிறத பற்றி சிந்திக்க வேண்டியதானே ஒழிய சர்க்கிளுக்கோ சைக்கிளுக்கோ பிகினிங் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு ட்ரேஸ் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை. ஆகையினால இந்த கர்மாங்கிறது எப்போதும் இருந்துருக்கு. இதனால் தான் அடுத்தடுத்த பிறவிகள் எடுக்கிறோம். அதுலேயும் முன் ஜென்மத்தில் எப்படிப்பட்ட செயல் செய்கிறோமோ அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக, அதுக்கு தக்கப்படி அப்படித்தான் அடுத்த ஜென்மம் அமையிறது. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நாங்கள் ஒரு கதை சொல்கிறது உண்டு. இப்போ இந்த கதையை கேட்டேன்னா கர்மா தியரி மறக்கவே மறக்காது. ஒரு ஊரில் ஒரு புடலங்காய் வியாபாரி இருந்தான். தினமும் அந்த வழியாக வேதம் படித்தவர் ஒருத்தர் வந்தார். இவன் என்ன பண்ணான், வேதம் படித்தவாளுக்கு தானம் பண்ணா புண்ணியம்ட்டு டெய்லி ஒரு புடலங்காய் அவருக்கு தானமாக கொடுத்தான். அவரும் அந்த புடலங்காயை வாங்கிட்டு போய் புடலங்காய் கூட்டோ கரமுதோ பண்ணி சாப்பிட்டார். இப்படி ஒரு நாளைக்கு ஒரு புடலங்கான்னு தினந்தோறும் ஒரு வேதம் படித்தவருக்கு தானம் பண்ணான். அடுத்த ஜென்மத்தில் பார்த்தா அவன் பெரிய சக்கரவர்த்தி ராஜாவாக போய் பிறந்துட்டான். அந்த ராஜாவுக்கு வாழ்க்கையில் குறையே இல்லை, பெரிய செல்வந்தனாக இருக்கான். அவன் ஒரு ஜோசியக்காரர்கிட்ட போனான். நான் ரொம்ப சௌக்கியமாக இருக்கேன் இந்த ஜென்மத்தில், இதற்கான காரணம் என்னன்னு என் ஜாதகத்தை பார்த்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்கோன்னா. ஜோசியர் எல்லாம் பார்த்துட்டு சொன்னார்ப்பா, போன ஜென்மத்தில் நீ ஒரு புடலங்காய் வியாபாரியாக கும்பகோணம் மார்க்கெட்டில் இருந்த,
தினந்தோறும் ஒரு வேதம் படித்தவருக்கு ஒரு புடலங்கான்னு தானம் பண்ண, அதன் விளைவு தான் சக்கரவர்த்தி ஆயிட்ட. அப்படியா? நேராக அரண்மனைக்கு திரும்பி வந்தான். ஏய், மார்க்கெட்டில் இருக்க மொத்த புடலங்காயும் வாங்குங்கடா, ஊரில் இருக்க மொத்த வேதம் படித்தவாளையும் வர சொல்லு. ஒரு நாளைக்கு ஒரு வேதம் படித்தவருக்கு ஒரு புடலங்காய் கொடுத்தாலே சக்கரவர்த்தி யாரேன்னா பல நாளைக்கு பல வேதம் படித்தவாளுக்கு பல புடலங்காயா தானம் பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஊரில் யாரும் புடலங்காயே வாங்க முடியல. ஹோல்சேலாக அரண்மனையிலேயே புடலங்காய் வாங்கிட்டு போய் ஒரே புடலங்காய் தானம் அரண்மனையில் நடந்துகிட்டே இருக்கு. பார்த்தா ராஜா செத்து போயிட்டான். அடுத்த ஜென்மத்தில் பிறக்கிறான். கோயம்பேடு மார்க்கெட்டில் ஹோல்சேல் புடலங்காய் வியாபாரியாக வந்து பிறந்தானோ. அந்த ஜென்மத்தில் அப்புறம் ஒரு ஜோசியர்கிட்ட போனான். ஜோசியர்கிட்ட போய் கேட்டான், இந்த மாதிரி நான் புடலங்காய் வியாபாரியாக இருக்கிறேன், என்னுடைய முன் ஜென்மத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்க. அவர் சொன்னார், முதல்ல நீ கும்பகோணத்தில் புடலங்காய் வியாபாரியாக இருந்த, ஒரு வேதம் படித்தவருக்கு ஒரு புடலங்கான்னு தினந்தோறும் தானம் பண்ண, சக்கரவர்த்தி ஆயிட்ட. அப்புறம் பல வேதம் படித்தவாளுக்கு பல புடலங்கான்னு பல நாள் தானம் பண்ண, அதனால ஹோல்சேல் புடலங்காய் வியாபாரி ஆயிட்ட. அவன் கேட்டான், ஒரு நாளைக்கு ஒரு புடலங்காய் தானம் பண்ணாலே சக்கரவர்த்தி யாரேன்னா பல பேருக்கு பல புடலங்காய் தானம் பண்ணதுக்கு நான் இன்னும் பெரிய தேவேந்திரனாகவே ஆயிருக்கணுமேன்னா. அவர் சொன்னார், பாருப்பா, நீ ஒரு புடலங்காய் வியாபாரியாக இருக்கும்போது அந்த லெவலுக்கு ஒரு நாளைக்கு ஒரு புடலங்காய் தானம் பண்ணுறன்னா அது வசதியான தானம். மன்னன் ஆனதுக்கப்புறம் தங்கம் வைரம் வெள்ளின்னு கொடுக்காம அப்பயும் உன் புத்தி அந்த புடலங்காயிலேயே போச்சுன்னா நீ ஹோல்சேல் புடலங்காய் வியாபாரியாக தான் போகிறப்ப. அப்போ நாம் எந்த எண்ணத்தோடு எந்த செயல் புரிகிறோமோ அவ்வளோதான். இப்போ கர்மா தியரி புரிஞ்சுடுதா? ஒரு புடலங்காய் வியாபாரியாக இருக்கும்போது ஒரு புடலங்காய் கொடுத்தான், சக்கரவர்த்தி ஆயிட்டான். சக்கரவர்த்தி ஆனப்புறமும் புடலங்காயே கொடுத்தான், ஹோல்சேல் புடலங்காய் வியாபாரி ஆயிட்டான். இதுதான் கர்மா தியரி. அதனால் ஒரு கேள்வி கேட்குறா, மரணத்துக்கு பின் நம்மோடு வருபவர் யார்? பிருகதாரண்யக உபனிஷத்தில் இந்த கேள்வி வருது. ஒருத்தன் இறந்து போயிடுறான், செத்து போனவனுக்கு கூட வரக்கூடிய துணை யார்? இந்த உடம்பு கூட வருமா? வராது. காலம் முழுக்க இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், இந்த உடம்புக்காகத்தான் வாழ்கிறோம், இதில் பைசப்ஸும் சிக்ஸ் பேக்ஸும் வந்துருத்துன்னா அதுதான் வாழ்வின் லட்சியம்ங்கிறான். ஆனால் பைசப் சிக்ஸ் பேக்ஸ் எதுவுமே போன அப்புறம் கூட வராது. 2, சொந்தக்காரா உறவினர்கள் யாராவது போன அப்புறம் கூட வருவாளா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரைக்கும் யாரும் வரதில்லை. சரி, சொத்து செல்வம் அவ்வளோ சேர்த்து வச்சானே, ஏதாவது கொஞ்சம் கையில் கொண்டு போக முடியுமா? நான் போகும்போது இப்போ ஒரு 100 ரூபா பணமாவது கொடுறா கையில் கொண்டு போகிறேன்னா அதை கூட கொடுக்க மாட்டான். கையில் ஏதாவது நகை போட்டிருந்தாலும் அதையும் உருவிண்டு தான் விடுவானே ஒழிய எதையும் கையில் கொண்டு போக முடியாது. போட்டுருக்க நகையே நமக்கு சொந்தமாக இருக்காது. அப்போது உடம்பு கூட வரப்போகிறதில்ல, சொந்தக்காரா நண்பர்கள் கூட வரப்போகிறதில்ல, சம்பாதிச்ச பணமோ காசோ கூட வரப்போகிறதில்ல. நீ சம்பாதிச்ச பாப புண்ணியம் மட்டும்தான் கூட வரும். நல்லது பண்ணாலும் சரி, கெட்டது பண்ணாலும் சரி, அந்த கர்மாங்கிறது நீ நம்புறியோ நம்பலையோ, காட் டசன்ட் நீட் த சாங்ஷன் ஆஃப் அவர் பிலீஃப் டு ரன் தி யூனிவர்ஸ். நீ நம்பணும்னு பகவான் எதிர்பார்க்க போகிறதில்லை. ஆனால் நம்பினாலும் நம்பாவிட்டாலும், உணர்ந்தாலும் உணராவிட்டாலும், நாம் நல்லதோ கெட்டதோ என்ன வினைகள் செய்கிறோமோ அந்த பாப புண்ணியங்கள் மட்டும், இது அடியன் சொல்லலை, பிருகதாரண்யக உபனிஷத் சொல்கிறது, தௌஹ யதூச்சதுஹ் கர்மஹைவ ததூச்சதுஹ் கர்மஹைவ தத் பிரசங்சதுஹு புண்ணியோ வை புண்ணியேன கர்மணா பவதி பாப பாப்பேன இதி. நீ புண்ணியம் பண்ணால் அடுத்த ஜென்மம் நன்னா அமையும், பாபம் பண்ணால் அதற்கேற்றபடி அமையும். சரிப்பா, இந்த கர்மாவுக்கெல்லாம் அளவே கிடையாதான்னா அது எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கான். எப்படி அதோட காலத்தையும் நம்மளால் ட்ரேஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னோம் இல்லையா? அதுபோல் கர்மாவின் அளவு இவ்வளவுங்கிறதையும் மெஷர் பண்ணவே முடியாது. அப்போ இந்த ஸ்வர்க்கம் நரக்கம்னு போகிறாளே, அந்த ஸ்வர்க்கம் நரக்கம் எல்லாம் என்னென்னா அதுக்கும் ஆச்சாரியர்கள் சுவையாக விளக்கம் கொடுக்குறார். இப்போ எப்படின்னா, ஒருத்தன் குட்டி புண்ணியம் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்க, இது ஸ்ரீபாஷ்யத்தில் ராமானுஜர் விளக்கினது. குட்டி புண்ணியம் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பெருமாள் எப்படி பலன் கொடுத்துருவாராம், அவனுக்கு ஒரு நல்ல கனவு கொடுத்துருவாராம். கனவுல அவன் பணக்காரன் ஆகிற மாதிரி ஒரு காட்சியை கொடுத்துருவார். அப்படியே கனவுல ஆகா பெரிய பணக்காரன் ஆயிட்டேனே, ஆக எவ்வளோ காரு எவ்வளோ பங்களா எல்லாம் நினச்சி கனவுல சந்தோஷப்பட்டிருப்பான். முடிச்சுட்டு பார்த்தா அதே குடிசை வீட்டில் தான் இருப்பான். என்னடா இது நல்ல கனவு வந்ததுன்னா, ஏதோ ஒரு குட்டி புண்ணியம் பண்ணியிருக்க, அதுக்கு பலன் கனவுல சந்தோஷமாக இருந்துட்டு போன்னு கொடுத்துட்டார். அதுபோல் குட்டி பாப்பம் பண்ணியிருப்பான், கனவுல ஒரு பாம்போ ஏதோ ஒன்று அதை பார்த்து பயப்படுற மாதிரி. சில பேர் கரப்பாம்பூச்சியை பார்த்து பயப்படுவா, சில பேர் பாம்பை பார்த்து பயப்படுவா. நீ எதை பார்த்து பயப்படுவியோ கனவுல ஒரு காட்சியை கொடுத்து அம்மா அப்படின்னு தகச்சு போய் முடிச்சுப்பான். என்னன்னு பார்த்தா கனவு. ஏன்டா இப்படி கனவு வந்ததுன்னா அதுக்கு பல ஜோசியர் பல காரணமெல்லாம் சொல்லிட்டு இருப்பா. ராமானுஜர் எழுதுறார் ஸ்ரீபாஷ்யத்தில், நீ ஏதோ குட்டி பாப்பம் மனசால ஒருத்தனுக்கு தீங்கு நினச்சிருப்ப, அதுக்கு தண்டனை உனக்கு கெட்ட கனவை கொடுத்து பகவான் முடிச்சுட்டான். சரி, ஓரளவு மீடியம் சைஸில் புண்ணியம் பண்ணியிருக்கான்னா அதற்கான பலனை அடுத்த ஜென்மத்தில் அப்படியே பகவான் கொடுத்துருவான். மீடியம் சைஸில் பாப்பம் பண்ணியிருந்தாலும் அதுக்கான தண்டனையை அடுத்த ஜென்மத்தில் பகவான் கொடுத்துருவான். ஆனால் இப்போ ஒரு பெரிய புண்ணியம் ஒருத்தர் பண்ணியிருக்காருனா அந்த குறிப்பிட்ட பெரிய புண்ணியம் இருக்குது பாருங்க,
அதற்கான பலனை அனுபவிப்பதற்காக சொர்க்கத்துக்கு பகவான் அனுப்பி வைக்கிறான். அந்த குறிப்பிட்ட பெரிய புண்ணியத்துக்கு எவ்வளோ காலத்துக்கு பலனோ அதுவரை சொர்க்கத்தில் வாழறான். உடனே எல்லாரும் என்ன கேட்குறா, சார் சொர்க்கத்தில் தான் வாழ்ந்து கர்மாவை அனுபவிச்சுட்டாரு, அதுக்கப்புறம் மோட்சம் போக வேண்டிதானேன்னா, எல்லா கர்மாவையும் அனுபவிக்கல, அந்த குறிப்பிட்ட புண்ணியத்தின் பலனை தான் சொர்க்கத்தில் அனுபவிச்சான். மிச்சம் இருக்கிற பல புண்ணியங்கள் இருக்கு, பல பாப்பங்கள் இருக்கு, அந்த கர்மாவை அனுபவிக்க மீண்டும் பூமியில் பிறக்கிறான். அதுபோல குறிப்பிட்ட பெரிய பாப்பம் ஒன்று பண்ணியிருக்கான்னா அந்த பெரிய பாப்பத்துக்கான தண்டனையை அனுபவிப்பதற்காக நரகத்துக்கு பகவான் அனுப்புகிறான். பெரிய பாப்பத்துக்கான தண்டனை நரகத்தில் முடிச்சு போயிடுத்துன்னா அத்தோட எல்லா பாபமும் தீரலை, எல்லா புண்ணியமும் தீரலை, மீண்டும் பூமியில் வந்து பிறக்கிறான். அப்போ ஸ்வர்க்கம் நரகம்ங்கிறது எப்படின்னா, பெரிய புண்ணியம் பெரிய பாப்பத்தை அனுபவிப்பதற்கு அங்கே போய்க்கோ, மீடியம் சைஸில் இருக்குன்னா இங்கேயே அனுபவிச்சுக்கோ, ரொம்ப சின்னதாக இருக்குன்னா கனவுல அனுபவிச்சுக்கோ, அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பகவான் கொடுத்துட்றான். இதுதான் கர்மாவினுடைய அனுபவம். இது வேதத்திலும் உபனிஷத்திலும் சொல்லப்பட்டது. இதை கருட புராணம் கொஞ்சம் விரிவாக சொல்கிறது. இந்த கர்மாவின் அனுபவம் எப்படின்னா, இப்போ ஒரு சில புண்ணியங்கள் இருக்குது. புண்ணிய க்ஷேத்திரத்துக்கு செல்லுதல், புண்ணிய நதிகளில் நீராடுதல், தானம் கொடுப்பது, கோதானம், கன்னிகாதானம், சொர்ணதானம், அன்னதானம், பூதானம், இது போல் என்னென்ன தானங்கள் முடியுமோ நிறையா தானம் கொடுப்பது, தபஸ் செய்வது, யாகங்கள் செய்வது, பொதுநல பணிகள், ஒரு கிணறு வெட்டுவது, குளம் வெட்டுவது, தண்ணீர் பந்தல் அமைப்பது, நதிகளை தூர்வாருவது, இது போன்ற பணிகள். இது போல நல்ல காரியமெல்லாம் பொது நலனுக்காக ஒருத்தர் பண்ணார்னா அவளுக்கு சொர்க்கம் உள்ளிட்ட லோகங்கள்னு பகவான் கொடுக்குறான். அதே சமயம் ஒரு சில பாப்பங்கள் இருக்குது. அது விஷ்ணு புராணம், பாகவதம், கருட புராணம் இது எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கு. என்னென்னா, பிறர் குடும்பத்தை ஒருத்தர் கெடுத்தார்னா அவர் ரௌரவம் என்ற நரகத்தில் போய் விழுவாராம். அங்கே ருருங்கிற மிருகம் போய் அவளை தாக்குமா. அடுத்தது, தன் வாழ்வுக்காக மற்றவாழை போட்டு ஒருத்தர் சித்திரவதை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், தான் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக சேடிஸ்டாக மற்றவனை கஷ்டப்படுத்தினா கும்பி பாக்கம், ஒரு திரைப்படத்தில் கூட காட்டுறா பாருங்க, இந்த எண்ணெய் கோப்பரையில் போட்டு வறுத்தெடுக்கிறது, அதுதான் கும்பி பாக்கம்னு போட்டு அவனை வறுத்தெடுப்பார்கள். அதுக்கப்புறம் தன் பெற்றோர்களை சரியாக பார்த்துக்காம ஒருத்தன் இருந்தான்னா அவனை காலசூத்திரத்தில் கொண்டு போய் தள்ளிடுவாளாம். பெற்றோர்களை சரியாக பார்த்து கொள்ளாத பிள்ளைக்கு காலசூத்திரம், அங்கே சிலந்தி வலையில் அவனை கட்டி போட்டு அவனை வச்சு துன்புறுத்துவாளாம். அதுக்கப்புறம் தான் கடைபிடிக்க வேண்டிய தர்மம், கர்மானுஷ்டானம், அதை விட்டுட்டான்னா அசிபத்திரவனம்னு ஒரு நரகம். அசினா கத்தி, பத்திரம்னா இலை. அங்கே உள்ள எல்லா செடி கொடிகளுக்கும் கத்தி மாதிரி இலை இருக்கும். அதை அப்படியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் அசைஞ்சு அவனை வெட்டி வெட்டி எடுக்கும். சரிப்பா, ஜீவாத்மா தானே அங்கே போகிறது, ஆத்மாவை எப்படி வெட்டுன்னு கேட்குறேடா. நரக்கத்துக்கு யாத்தனா சரீரம்னு அங்கே ஒரு உடம்பு கொடுப்பா, அடி வாங்கிறதுக்குன்னே ஒரு உடம்பு. வடிவேலு சொல்கிறார், நம்ம உடம்பு எல்லா அடியும் வாங்கும்னு. அந்த மாதிரி ஒரு யாத்தனா சரீரம்னு அடி வாங்கிறதுக்காகவே ஒரு உடம்பு நரக்கத்தில் கொடுத்துருவா, அதை வச்சு அடி வாங்கணும். அதுக்கப்புறம் பிறரை கொலை செய்பவனுக்கு அந்த கூப்பம் என்ற நரக்கம், ஒரு பாழும் கிணத்துல தள்ளி அங்கே மிருகங்களை வைத்து அவனை தாக்குவார்கள். அதுக்கப்புறம் தான் மட்டும் சாப்பிட்டுட்டு மற்றவாளை பற்றி கவலையே படாமல் தான் சாப்பிட்டா போதும்னு ஒருத்தன் வாழறான் பாருங்க, அவனை கிருமி போஜனம் அப்படிங்கிற ஒரு நரக்கத்தில் தள்ளி அங்கே அட்டைப்பூச்சி போன்ற கிருமிகள்லாம் அவன் ரத்தத்தை உறிஞ்சி அவனை அழிக்கும். அதுக்கப்புறம் தீய செயல்களே புரிந்து தீய ஒழுக்கத்தோடு வாழ்ந்தான்னா தந்த சூக்கம்ங்கிற நரக்கம், விஷப்பாம்புகள், விஷமுள்ள தேள்கள் அதெல்லாம் அவனை கடித்து கொட்டி துன்புறுத்தும். இது போல் அந்தந்த பாபத்துக்கு நரகமா. அது மட்டும் இல்லை, கருட புராணம் இன்னொரு விஷயமும் சொல்கிறது. என்னென்னா, அடுத்த பிறவி எடுக்கிறான் பாருங்க, அந்த பிறவியிலும் கூட இவன் என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்கிறத ஒரு சில அடையாளங்களை வச்சு நம்ம புரிஞ்சுட்டுலாமா. இப்போ எப்படின்னா, அடிக்கடி மணி அடிச்சுட்டே இருக்குன்னா இங்கே ஒரு உபன்யாசம் பண்ணுறாருங்கிறது கூட தெரியாமல் அவன் மணி அடிச்சுட்டே இருக்கான்னு அர்த்தம். அஃப்கோர்ஸ் நாம் அதனால் டிஸ்ட்ராக்ட் ஆக போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. பட் ஒரு சில அடையாளங்களை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு சிலர் வாழ்க்கையில் வாழ்வதை வைத்தே இவன் முன் ஜென்மத்தில் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கான்னு புரிஞ்சுக்கலாமா. கருட புராணம் சொல்கிறது, ரொம்ப பொய் பேசிகிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஜென்மத்தில் பேசவே முடியாமல் நெஞ்சு அடைக்குமா, பேசும்போதெல்லாம் மூச்சு வாங்குவான், சரியாகவே பேச முடியாது. ஏன்பா பேச முடியலைன்னா முன் ஜென்மத்தில் நிறையா பொய் பேசியிருக்கான்னு அர்த்தம். அடுத்து சொல்கிறது பாருங்கள் கருட புராணம், இந்த வீட்டுக்கெல்லாம் தீ வச்சுருந்தான்னா அவன் உடம்புல தோலே பார்த்தா வெந்து போன மாதிரி இருக்குமா, ரோகம், குஷ்டரோகம் இதெல்லாம் வந்திருக்குமா. எதனாலன்னா முன் ஜென்மத்தில் பல வீட்டுக்கு தீ வச்சுருக்கான்னு அர்த்தம். அடுத்தது, நான் மத்தியபானம்னு கள்ளு குடிக்கக்கூடாது, மதுபானம் பண்ணக்கூடாது, ஆனால் மீறி நிறையா மது குடிச்சிருந்தான்னா அடுத்த ஜென்மத்தில் பார்த்தா அவன் பல்லுலெல்லாம் புழு வந்திருக்குமா, டென்டல் கேரிஸ்னு பல்லெல்லாம் சொத்த பல்லா போயிருக்குமா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா முன் ஜென்மத்தில் இது நிறையா சாப்பிட்ருக்கான்னு அர்த்தம். அடுத்தது, ஆச்சாரிய பத்தினியையே அபகரித்தான்னா அடுத்த ஜென்மத்தில் பார்த்தா கொடூரமான தோற்றத்தோடு இருப்பானா, அவனை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாளாம். என்ன காரணம்னா முன் ஜென்மத்தில் இவன் ஆச்சாரிய பத்தினியை அபகரித்திருக்கிறான். அடுத்தது, புரோகித தொழில் செய்ய வேண்டியவன் அந்த புரோகித தொழிலை தப்பான வழியில் பண்ணிட்டான்னா அடுத்த ஜென்மத்தில் பன்றியாக பிறப்பான். அடுத்தது, குளிக்காமல் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணாமல்
நேராக தான் சாப்பிட்டுட்டான்னா காக்கையாக பிறப்பானோ. எப்போவுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி நாமும் நீராடணும், பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணணும், அப்புறம் தான் சாப்பிட்ணும். தானும் நீராடாமல் பெருமாளுக்கும் சமர்ப்பிக்காமல் சாப்பிட்டான்னா அடுத்த ஜென்மத்தில் காகமாக பிறப்பான். யார் அந்த சோறு வைப்பான்னு சொல்லிட்டு தேடின்னு போயிட்டே இருக்கணும். அதுபோல் எல்லாரையும் மிரட்டின்ண்டே இருந்தான்னா, மிரட்டல் உருட்டல்னு எப்போ பார்த்தாலும் எல்லாரையும் மிரட்டுறவன் அடுத்த ஜென்மத்தில் பூனையாக பிறப்பானோ. உணவிலே கலப்படம் செய்பவன் எருதாக பிறப்பானோ. ஏன்னா சம்பாத்தியத்துக்காக தானே கலப்படம் பண்ணான். மாடா உழைன்னு சொல்லி வண்டி இழுக்கிற மாடா போய் பிறப்பானோ. காரணமே இல்லாமல் இன்னொருத்தன்ட்ட விரோதம் பாராட்டினா அடுத்த ஜென்மத்தில் குருடனாக பிறப்பானா. அப்போ இந்த அடையாளங்களை எல்லாம் கொண்டு முன் ஜென்மத்தில் இப்படியெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்கிறத நாம் புரிந்து கொள்ளலாம் என்று கருட புராணம் காட்டுகிறது. அப்போது நம்முடைய வாழ்க்கைங்கிறது யார் கையில் இருக்குன்னு நினச்சி பாருங்க. உன் வாழ்க்கை உன் கையில். அப்போ இந்த ஒரு ஜென்மா பகவான் நமக்கு கொடுத்துருக்கான். இப்போ மிருகங்கள் பறவைகளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இந்த கர்மா கிடையாது. ஏன்னா அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் கிடையாது. அதுக்கு நல்லது என்ன கெட்டது என்னன்னு தெரியாது. நமக்குத்தான் அந்த 6வது அறிவு பகவான் கொடுத்துருக்கான். அந்த ஞானம் இருந்தும் தப்பு பண்ணோம்னா அதுக்கப்புறம் கீழே கீழே இப்படியே போக வேண்டியதுதான். இதை வச்சு நல்லபடியாக பயன்படுத்தி நம்மை நாமே உயர்த்தி கொள்ள வேண்டும். அதனால் உன் வாழ்க்கை உன் கையில் சொல்லிட்டா என்ன கேள்வி கேட்பேள்? அப்போ கடவுளோட ரோல் என்னப்பா? இஃப் கர்மா டிசைட்ஸ் எவ்ரிதிங், வாட் இஸ் த ரோல் ஆஃப் காட்? அப்போ பகவான் ஒருத்தர் எதுக்கு? நான் நல்லது பண்ணுறேன் நான் இப்போ இவ்வளோ நேரம் அதானே உபன்யாசம் பண்ணோம். இவ்வளோ ஆரம்பத்தில் பெஞ்சமின் கதையிலேருந்து ஆரம்பித்தோமா? அப்போலேருந்து என்ன பண்ணுறோம்? அப்போ பெருமாளாக ஒன்றும் கொடுக்கலப்பா, நீ தப்பு பண்ண அதனால இப்படி ஆயிடுத்து. கடவுள் கருணை இல்லாதவரெலாம் கிடையாது. நீ தப்பு பண்ண அனுபவிக்கிற, நீ நல்லது பண்ண வாழற. அப்போ கடவுள்னு ஒருத்தர் எதுக்கு? ஏன்னா இது நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. கர்மா தான் எல்லாம்னு சொல்லிட்டா அப்போ கடவுள்னு ஒருத்தர் எதுக்கு? நான் நல்லது பண்ணுறேன், நான் வாழ்ந்துட்டு போகிறேன். அது வெளியில் வரத்துக்கு கடவுள் ஓகே. அப்போ வாழ்க்கைக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லை தானே? இது பகவத்கீதையில் கண்ணபிரான் 18ஆம் அத்தியாயத்தில் ஒரு பதில் சொல்கிறான். இந்த கர்மா நாம் மட்டும் பண்ணுறோன்னு நினச்சிட்டு இருக்கோமா? 5 பேர் சேர்ந்தாதான் ஒரு செயலே செய்ய முடியுமா? நாம் மட்டும் தனியாக எந்த செயலும் செய்ய முடியாது. 5 பேர் வேணுமா? கீதை ஸ்லோகம். அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணம் ச பிருதக் விதம் விவிதாச்ச பிருதக் சேஷ்டா தெய்வம் சைவாத்திர பஞ்சமம். ஒன்று ஜீவாத்மான்னு ஒருத்தன் வேணும் செய்யறதுக்கு, கர்த்தா டூவர். அந்த ஆக்ஷன் பண்ணக்கூடிய ஜீவாத்மாங்கிற அந்த டூயர் ஒருத்தன் வேணும், அவனுக்கு கர்த்தான்னு பேர். ஆனால் வெறும் ஜீவாத்மாவால் செயல்பட முடியுமா? ஒரு உடம்பு வேணும் அவனுக்கு. அதனால் 2வது ஏஜென்ட் உடம்பு. 3வது அது வெறும் உடம்பாக இருந்தால் போதாது, மூச்சு பிராணம் ஓடின்னு இருக்கணும். பிராணம் போயிட்டு வெறும் உடம்பாக இருந்ததுன்னா வேலை செய்யாது. அதனால் பிராணன் வேண்டும். 4 பிராணன் இருந்தால் மட்டும் போதாது, அந்த ஆர்கன்ஸ் உடலில் உள்ள உறுப்புகள்லாம் செயல்படணும். கை கால் செயலிழந்து போச்சுன்னா செயல்பட முடியாது. அப்போ நாக்கோ கை காலோ இந்த அவயவங்கள் செயல்பட வேண்டும். 5வது தெய்வம், பகவானுடைய அனுகிரகமும் வேண்டும். அப்போ ஜீவாத்மா அவன் செயல்படுவதற்கு ஒரு சரீரம், அந்த உடல் இயங்குவதற்கு மூச்சுக்காற்று, அந்த செயலை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான அவயவங்கள், ஆர்கன்ஸ், உறுப்புகள், அதற்கு மேலே தெய்வம். இந்த 5 சேர்ந்தாதான் ஒரு செயலை செய்ய முடியும். அப்போ நான் மட்டும் செய்யலை, பகவானும் சேர்ந்து தான் செய்கிறான். அப்போ ஒரு கேள்வி கேட்டார், அப்போ தப்புக்கு தண்டனை மட்டும் நாம் மட்டும் போய் நரகத்தில் வாங்கிக்கணும், பெருமாள் வாங்க மாட்டாரா? இப்போ நாம் என்ன உபன்யாசம் பண்ணோம்? பெருமாளும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காருன்றோம். இவர் சேர்ந்து பண்ணுவார், ஆனால் கோத்து விடும்போது மட்டும் நம்மளை மட்டும் கோத்து விட்டு போயிடுவார். அப்படி தானே? ஒரு கதை சொல்லுவாள். குருவாயூரில் ஒரு 4-5 பசங்க என்ன பண்ணிட்டாலாம், இந்த குருவாயூரில் ஒரு உருளி ஒன்று வச்சுருப்பா, குந்துமணி உருளி. அதுக்குள்ளே சில பேர் காசு போட்டு போவா. ஒரு 4 பசங்க என்ன பண்ணிட்டான், அந்த காசை திருடி வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டுட்டான். இதை அந்த எதிர்த்தாப்பில் இருக்கிற சூப்பரிண்டென்ட் பார்த்துட்டார். 4 பேரையும் கூப்பிட்டார். ஏண்டா வாழைப்பழம் தானே வாங்கி சாப்பிட்டீங்க, வா. ஏண்டா உருளியில் பக்தர்கள் காசு போட்டு போனால் அதையா திருடுறீங்க? உங்களுக்கு தண்டனை. ஒரு 10 தடவை குருவாயூரப்பன் ஸ்ரீகோவிலை பிரதட்சணமாக வாங்குவோன்னார். 10 தடவை பிரதட்சணம் போகிறான். பார்த்தா பின்னாடி இன்னொரு புதுசாக ஒரு 5வது பையனும் போயிட்டு இருந்தான். சூப்பரிண்டென்ட் பார்த்துட்டு அவனை கூப்பிட்டாருங்க, வா. அந்த 4 பேரும் பழத்தை திருடினான்னு அவனை சுத்த சொன்னேன், நீ எதுக்குடா கோவிலை சுற்றுற? அப்போ இல்லை, எனக்கும் பங்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு அந்த பையன். உனக்கு என்னடா பங்கு கொடுத்தான்? இல்லை, நான் தான் குருவாயூரப்பன். அவன் என்ன பண்ணிட்டான், 4 பழம் கடையிலேருந்து வாங்கினான், ஒரு பழத்தை தூக்கி பக்கத்துலேயே இந்தா குருவாயூரப்பா உனக்குன்னு வச்சுட்டான். அப்போ திருட்டில் எனக்கும் பங்கு இருக்கோ இல்லையோ, நானும் சுற்றின்னு இருக்கேன், நான் தான் குருவாயூரப்பன். நான் அப்படி பெருமாளே சுற்றினாரான். அந்த மாதிரி நாம தான் தப்பு பண்ணுறோன்னா இவருக்கும் கூட ரோல் இருக்கு இல்லையா? அப்போ நரகத்தில் பெருமாளும் நம்மளோட கஷ்டப்படணும் இல்லையா? ஆனால் அவர் சௌக்கியமாக இருக்காரு. அஃப்கோர்ஸ் நாம் நரகத்துக்கு போனாலும் நமக்குள்ளே பெருமாள் இருப்பார்.
ஆனால் அவருக்கு தண்டனை யாரும் கொடுக்கறது இல்லையே. அப்போ தப்பில் 1/5 ஷேர் அவருக்கு உண்டா இல்லையா? என்ன சொல்கிறேன்? 1/5 ஷேர். அதாவது எப்பப்பெல்லாம் யாராவது வந்து உட்காராளோ அப்பப்பெல்லாம் ஒரு கேள்வி கேட்டுடுவேன். எதுக்குன்னா அதில் நீங்கள் டைவெர்ட் ஆகாமல் என்னையே பார்த்துட்டு இருப்பேள். அதுக்காக தான் அந்த கேள்வி. இப்போ பெருமாளுக்கு தண்டனை கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுக்கணுன்ட்டு அப்படி கிடையாது. அங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா, நாம் நல்லதோ கெட்டதோ ஒரு செயல் செய்யணும்னு தீர்மானிக்கிறோம் இல்லையா, அந்த தீர்மானிக்கிற ஃப்ரீவில்லை மட்டும் பகவான் நமக்கு கொடுத்துட்டான். ஏன் அதை அவரே பண்ணக்கூடாதான்னா அப்புறம் நமக்கு ஒரு புத்தின்னு ஒன்று கொடுத்துருக்காரு இல்லையா, அப்புறம் அதுக்கு என்ன யூஸ்? அவரே எல்லாம் பண்ணிடுவார்னா. அதனால் நல்லதா கெட்டதா, ரைட்டில் போகிறதா லெஃப்டில் போகிறதா தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பை நம்மக்கிட்ட கொடுத்துட்றார். ஆனால் எது நல்லது எது கெட்டதுங்கிறத ஆச்சாரியர்கள் மூலம் சாஸ்திரம் மூலம் சொல்லிடுறார். இவன் சரியாக முடிவெடுக்கிறானான்னு அவர் வெயிட் பண்ணி வேடிக்கை பார்க்குறார். ஒரு முடிவு எடுக்கிறான், ஒருவேளை நல்ல முடிவாக இருந்தாலும் சரி கெட்ட முடிவாக இருந்தாலும் சரி, எடுத்துட்டியா மகனே உன் சமத்துன்னு அனுமதிச்சுட்றாராம். ஆனால் நல்ல முடிவு எடுத்து நல்ல வழியில் போனோன்னா, பரவாயில்லடா நம்ம குழந்தை ஒழுங்காக சாஸ்திரத்தை கேட்டு நல்ல வழியில் போனான்னு அனுகிரகம் பண்ணி அவரே அந்த நல்லதை செய்வதற்கான ஃபர்தர் ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சு அதில் தடங்கள் வந்தாலும் போக்கி கொடுத்து அந்த நல்லது நாம் ஒன்று செஞ்சால் அது 10 மடங்கு நல்லதாக வரும்படி அவரே அனுகிரகம் பண்ணிடுறார். ஆனால் தப்பான பாதையில் போகிறதுன்னு முடிவு எடுத்துட்டாப்பா, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் நீ கேட்கல, பண்ணிக்கோ அனுமதி கொடுக்குறார். மீன்ஸ் ஆகா பண்ணிக்கோ, இல்லை வேறு வழியே இல்லை, ஐ கான்ட் ஹெல்ப் யூ, பண்ணிக்கோன்னு சொல்லி பண்ண வச்சுட்டு என்ன பண்ணுறாருனா, உள்ளு இருந்தபடி இவன் திருந்துவானான்னு பார்க்குறார். திருந்துறதா தெரியலைன்னா அந்த தப்புக்கான தண்டனையை கொடுத்து அடி வாங்க வச்சு அப்புறமாவது திருந்துவானான்னு பார்க்குறார். ஏன்னா ஒரு நல்ல ஆச்சாரியன்கிறவர் சிஷ்யனை தானே கைப்பிடிச்சே அழிச்சுன்னு போகக்கூடாது. எது வழின்னு காமிச்சுட்டு அவன் அந்த பாதையில் போக வைக்கணும். ஒருவேளை அடி வாங்கினாலும் சில பேர் பட்டு தான் திருந்துவா, மகனே உன் சமத்துன்னு தான் உடனே ஒழிய கடைசி வரைக்கும் கையை பிடிச்சே மேக்ஸ் டீச்சர் சம் போட்டுருந்தாருன்னா பையன் கடைசி வரைக்கும் சம் போட மாட்டான். அதனால் ஒரு நல்ல ஆசிரியருங்கிறவர் அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்கணும், ரிவார்டு கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கணும். அதனால தான் என்ன பண்ணுறார், நல்ல பாதையில் போனோம்னா அவர் இன்னும் அனுகிரகம் பண்ணி அங்கே போக வைக்கிறார். கெட்ட பாதையில் போனோம்னா தண்டித்து திருந்துவோமான்னு பார்க்குறார், தானே திருந்துவோமான்னு பார்க்குறார், திருந்தலையா தண்டிக்கிறார். இதுதான் ரிவார்ட் பனிஷ்மெண்ட் ஃபார்முலா. ஞாபகம் வச்சுக்கணுன்னா கூகுள் மேப்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கூகுள் மேப்ஸ்னு எங்கேயா போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், கூகுள் மேப்ஸ் போடுறோம், அது வலதுபுறம் திரும்புகன்னு சொல்லும், அதுவே வண்டியை திருப்பாது. வலதுபுறம் திரும்புகன்னு அது சொல்லிடுத்துன்னா ஒழுங்காக வலதுபுறம் திருப்ப வேண்டியது நம்ம டியூட்டி. நான் வலதுபுறம் திருப்பாமல் இடதுபுறம் தான் போவேன்னாலும் அப்போவும் கூகுள் மேப்ஸ் கோச்சிக்காது. வேடிக்கை பார்த்துட்டே என்ன பண்ணும், நீ இந்த பக்கம் போனாலும் வேறொரு ரூட் இருக்குன்னு கிடுகிடுன்னு இன்னொரு ரூட்டை பார்த்து இதுலையாவது திரும்பி வான்னு சொல்லும். நம்மால் அதை விட கெட்டிக்காரன், அதுலேயும் திரும்ப மாட்டேன்னு நேராக போனால் அப்புறம் முட்டுச்சந்தையில் போய் முட்டிக்க வேண்டியதான். அதனால் பெருமாள் கூகுள் மேப்ஸ் மாதிரி கைட் பண்ணுறார். அப்போ நாம் ட்ராவல் பண்ணுறோன்னா நமக்கு மட்டும் பங்கு இல்லை, நம்ம டிரைவருக்கு மட்டும் பங்கு இல்லை, காருக்கு மட்டும் பங்கு இல்லை, கூகுள் மேப்ஸுக்கும் பங்கு இருக்குது. ஆனால் கரெக்டாக போனோன்னா அதுக்கு கூகுள் மேப்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். நான் தப்பாக போயிட்டு கூகுள் மேப்ஸை குறை சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அதுபோல தான் நல்லது நடந்தால் நான் சொல்லிக்க மாட்டோம், பெருமாள் அனுகிரகம்போம். ஏன்னா அவர் தான் வழிகாட்டி நல்லது பண்ண வச்சார். அதுக்காக கெட்டது நடந்ததுன்னா ஐயோ பெருமாள் தண்டிச்சுட்டாருன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கூகுள் மேப்ஸ் கரெக்டாக தான் காமிச்சது, நான் தான் அந்த ரூட்டில் போகல. இப்போ புரிஞ்சுதா? அதனால தான் வாழ்க்கையில் கெட்டது நடந்தால் பெருமாள் கஷ்டம் கொடுத்துட்டாருன்னு சொல்கிறது இல்லை பெரியோர்கள். ஐயோ ஏதோ பாபம் பண்ணிட்டேன் போல இருக்கும்பா. ஆனால் நல்லது நடந்தால் நான் எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு சொல்ல மாட்டா, அது பெருமாள் அனுகிரகம்பா. ஏன்னா நல்லது செய்கிறேன்னு நான் முடிவெடுத்தேன்னா நடத்திட்டு போகிறவன் பகவான். கெட்டதுன்னு நான் முடிவெடுத்துட்டேன்னா அது என்னோட தப்பான முடிவை ஒழிய அதுக்கு அவர் பொறுப்பாக மாட்டார். அப்போது நமக்கு ஒரு லிமிட்டெட் ஃப்ரீவில் பகவான் கொடுத்துட்டான், இதுக்குள்ளே செயல்பட்டுக்கோ. அந்த லிமிட்டெட் ஃப்ரீவில்ங்கிறது எப்படின்னா, ஒரு கம்பம் இருக்குது, ஒரு பெரிய மேய்ச்சல் நிலம், நடுவில் ஒரு கம்பம், அதில் பசுமாட்டை கட்டிடுறோம். அந்த பசுமாடு எவ்வளவு தூரத்துக்கு போகலான்னா அந்த கயத்தோட ரேடியஸ் அளவுக்கு போகலாம். அது எவ்வளோ சுற்றளவு வருமோ அது வரைக்கும், நல்லதோ கெட்டதோ, அது புல்லை மேயறதுனாலும் மேயலாம், அல்லது கெட்டது தப்பான வழியில் போகிறதுனாலும் போகலாம், எல்லாம் அந்த லிமிட்டுக்குள்ளே. அதுபோல் சொல்கிறா இல்லையா, என்னுடைய சுதந்திரம் என்பது அடுத்த மனிதனுடைய மூக்கு வரைங்கிறா. அதுபோல் எனக்குன்னு ஒரு ஃப்ரீவில் பகவான் கொடுத்துட்டான். ஆனால் அதுவும் அவன் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு இருக்கிறது. அதற்குள்ளே என்ன டெசிஷன் எடுக்கிறேங்கிறது நம்ம கையில் கொடுத்துருக்கான். அந்த டெசிஷன் நாம் சரியாக எடுத்தோம்னா அவன் தான் அனுகிரகம் பண்ணி நற்செயல் செய்ய வைக்கிறான். தப்பு பண்ணோமா திருந்துவோமான்னு வழிகாட்டுகிறான். அதுக்கும் திருந்தலையா தண்டிச்சாவது திருப்பி இந்த பக்கம் கொண்டு வருகிறான். இது பகவானுடைய ரோல் நம்பர் 1. 2வது பங்கு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இந்த கடமை செய்கிறோமே, இந்த கர்மம்னு இவ்வளோ நேரம் சொன்னோமே, இதுக்கு பலன் தரவன் பகவான்.
இதையும் பிரம்மசூத்திரம் சொல்றது. பலம் அத உபபத்தேகே. ஸ்ரீபாஷ்யத்தில் ராமானுஜர் விளக்கிறார். நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கெல்லாம் பலன் தருபவன் பகவான். அப்படியா? கடமையே தானே பலன் தந்துடாது. என்ன சொல்றேன்? நாம் செஞ்ச கடமையினால ஒரு பலன் கிடைக்கிறதா, பகவான் கொடுக்கிறாரா? ஒரு 2 உதாரணம் சொல்கிறேன். இப்போது கோவிலுக்கு போகிறோம், பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுறோம். அர்ச்சனையே நம் பிரார்த்தனையை நிறைவேற்றிடுமா? நிறைவேற்றாது. அந்த அர்ச்சனைக்கு உகந்து பெருமாள் இவன் என்கிட்ட இந்த பிரார்த்தனை பண்ணி அர்ச்சனை பண்ணியிருக்கான், இவன் காரியம் நடக்கட்டும்னு அவர் முடிவெடுத்தால் தான் நடக்கும். அப்போ நாம் பண்ணுற செயல்ங்கிறது அர்ச்சனை மாதிரி, அது பெருமாளை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக. ஆனால் பலன் எப்போ கிடைக்கும்னா அந்த பெருமாள் ப்ளீஸ் ஆனால் தான் கிடைக்கும். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது லைட்டு போடணும், டியூப் லைட். அப்போ அதுக்காக ஒரு சுவிட்சை ஆன் பண்ணோம். சுவிட்சை ஆன் பண்ணாலும் டியூப் லைட் எரியலை. ஏன்? அது டியூப் லைட்டு, அதனால தான் எரியலைன்னு ஒருத்தர். ஏன் அப்படியே கிண்டல் பண்ணுறா இல்லையா? இன்றைக்கெல்லாம் யாரையாவது முட்டாளேன்னு திட்டணும்னா யூடியூப் அப்படின்றா. ஆமாம், யூடியூப்னா முட்டாள்னு அர்த்தம். யூனா நீ, டியூப் லேட் பிக்கப். சுவிட்சை போடுறேன் ஆனால் டியூப் லைட் எரியலை. என்ன காரணம்? கரண்ட் இல்லை. அப்போது நான் சுவிட்சை போட்டால் மட்டும் போகாது, அங்கே லைட் இருந்தால் மட்டும் போதாது, கரண்ட்டுன்னு 3வது ஏஜென்ட் வேணும். அதுபோல் நான் கர்மா பண்ணால் மட்டும் பலன் வந்துடாது. நானும் கர்மா செயல் மட்டும் போதாது, 3வது ஏஜென்ட் பகவான்னு ஒருத்தன் இருக்கான், அவன் பலன் கொடுத்தால்தான் கிடைக்கும். அதனால தான் விவசாயி பாவம் வயலில் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறார். எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அவருக்கு எதிர்பார்த்த அறுவடை வரல. என்னப்பா காரணம்னு கேட்டால் என்ன சொல்கிறா? இல்லைப்பா மழை பெய்யலை, ஏதோ ஒரு காரணம், அது தடைப்பட்டு போய்டுறது. அதுபோல் ஒரு பையன் ரொம்ப நன்னா படிக்கிறான், நல்ல மார்க் வரும்னு எதிர்பார்க்குறோம், கடைசியில் அவனுக்கு வரல. இன்னொருத்தன் கொஞ்சம் சுமாராக படிச்சுட்டு ப்ளூ பிரிண்ட்டை பார்த்து படிச்சுன்னு போனால் அவன் நல்ல மார்க் வாங்கிட்டாங்கிறோம். அப்போ நாம் செய்யக்கூடிய செயல் மட்டும் பலன் கொடுத்துடாது, பகவான் தான் கொடுக்குறான். சரி, அவர் எப்படி ரேண்டமாக கொடுத்துருவாரான்னா அப்படி கொடுக்க மாட்டார். நம் செயலுக்கு தக்கபடி தான் கொடுப்பார். ஆனால் வெறும் செயல் மட்டும் இல்லை, நம்ம மனோபாவத்தை பார்ப்பாராம். நம் மனசுக்கு தக்கபடி பகவான் பலன் கொடுப்பான். ஒருவன் மனது 9 அதில் ஒளிந்து கிடப்பது 80. உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா. பகவான் என்ன பண்ணுறான்? வெறும்னா இவன் இந்த கர்மம் இந்த செயல் செஞ்சான், அதை வச்சு மட்டும் பலன் கொடுத்துட மாட்டான். அவன் எந்த மைண்ட் செட்டோட பண்ணான், மனோபாவம் எந்த மனோபாவத்தில் பண்ணாங்கிறத பார்ப்பான். அதை பேஸ் பண்ணி தான் பகவான் கொடுப்பானா. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். காஞ்சி பிரதிவாதி பயங்கர சுவாமின்னு ஒரு மகான், அவர் காஞ்சி பெரிய சங்கராச்சாரியாரோடு அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்போது காஞ்சி சங்கராச்சாரியாருக்கு பக்கத்தில் ஒரு சிஷ்யர் விசிறி வீசின்னு இருந்தார். அப்போது காஞ்சி சங்கராச்சார் பிரதிவாதி பயங்கர அண்ணங்கராச்சார் சுவாமிகிட்ட ஒரு கேள்வி கேட்குறார். இந்த தொண்டு செய்வது கைங்கரியம் பண்ணுறதுங்கிறாளே, அதில் உடம்பால் கைங்கரியம் பண்ணுறது முக்கியமா, மனசால் எந்த எண்ணத்தோடு கைங்கரியம் பண்ணுறது முக்கியமானு கேட்டார். அதுக்கு பிரதிவாதி பயங்கர சுவாமி சொன்னார், எந்த எண்ணத்தோடு பண்ணுறோங்கிறது தான் முக்கியம்னார். எப்படின்னு பெரிய சங்கராச்சாரியார் கேட்டார். அதுக்கு காஞ்சி பிரதிவாதி பயங்கர சுவாமி பதில் சொன்னார், பாருங்க, உங்கள் சங்கராச்சாரியார் உங்களுக்கு பக்கத்தில் ஒரு சிஷ்யர் விசிறின்னு இருக்கார் இல்லையா, அவர் உடம்பால் எப்படி விசிறாருங்கிறது முக்கியம் இல்லை, எந்த மனோபாவத்தில் விசிறாருங்கிறது தான் முக்கியம். ஆஹா, ஒரு பெரியவருக்கு விசிறக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கே, ரொம்ப சந்தோஷம், அப்படி நினச்சின்னு விசிறினார்னா வசதி. அப்படி விசிறாமல் இந்த கழவர் ரொம்ப நேரமாக இப்படியே உட்காந்துருக்காரு, என்னையும் கூப்பிட்டு விசிற சொல்லிட்டாரு, இந்த கழவர் இன்னும் எவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துருப்பாரோ, நான் எவ்வளோ நேரம் விசிறணுமோ, இந்த எண்ணத்தில் விசிறினான்னா இவன் விசிறியே பிரயோஜனம் இல்லை. அப்போ நீ எந்த மனோபாவத்தில் செயல் புரிகிறாய்? இன்னொரு உதாரணம் பாருங்க. இந்த பார்க்கடல் கடைஞ்ச சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். தேவர்களும் கடைஞ்சா அசுரர்களும் கடைந்தார்கள். முயற்சியில் ஏதாவது வேறுபாடு இருக்கா? தேவர்கள் ஒரு பக்கம் பாம்பை பிடிச்சிருந்தா, அசுரர்கள் இன்னொரு பக்கம் பாம்பை பிடிச்சிருந்தா, 2 பேரும் சேர்ந்து தான் கடைந்தார்கள். ஆனால் அமுதம் யாருக்கு கிடைச்சது? தேவர்களுக்கு. அசுரர்களும் அதே எஃபர்ட் தானே போட்டான், ஏன் அமிர்தம் கிடைக்கல? இதுக்கு சுகபிரம்மம் விளக்கம் சொல்றாரு. இது பாகவத ஸ்லோகம். ஏவம் சுராசுரகண சமதேசகால ஹேத்வர்த்த கர்ம மதயோபி பலே விகல்பாக. ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் ஒரே காரணத்துக்காக ஒரே விருப்பத்தோடு ஒரே செயலை ஒரே எண்ணத்தோடு தான் செய்தார்கள். ஆனால் தேவர்களுக்கு அமுதம் கிடைச்சது, அசுரர்களுக்கு கிடைக்கல. என்னப்பா காரணம்னு கேட்டோம்.
தத்ராமிருதம் சுரகண பலமஞ்ச சாப்புகு யத்பாத பங்கஜரஜ ஸ்ரயணான்ன தைத்தியாக. தேவர்கள் நல்லெண்ணத்தோடு பெருமாள் திருவடியை பணிந்து செய்தார்கள், அவளுக்கு கிடைச்சுடுத்து. அசுரர்கள் பெருமாளுக்கே எதிர்த்து வேலை செய்யணும், பெருமாளையே வீழ்த்தணும்னு தப்பான எண்ணத்தோடு செஞ்சா அவளுக்கு அந்த பலன் கிடைக்கல. அப்போ ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் ஒரே விதத்தில் நீ செயல் புரிந்தாலும் ஒருத்தன் ஜெயிக்கிறான் ஒருத்தன் தோக்கறான்னா அவன் மனோபாவத்தை பார்த்து பலன் தருபவன் பகவான். அப்போ கர்மத்தை செய்ய வைப்பவனும் ஒரு வகையில் பகவான், ஆனால் அந்த டெசிஷன் நம்மளுதுங்கிறது வேற விஷயம். ரெண்டு பலன் தருபவன் பகவான். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஆஃபீஸில் சேலரி வாங்குறோமா, சேலரி யார் கொடுக்குறா? உங்கள் பாஸா உங்கள் வேலையா? ஏதாவது ஒன்று தான் சொல்லணும். யார் சம்பளம் கொடுக்குறா? உங்கள் வேலையா உங்கள் பாஸா? பாஸ் தான் சம்பளம் கொடுக்குறார், ஆனால் அவர் கொடுக்கும்போது உங்கள் வேலையை பொறுத்து கொடுக்குறார். நன்னா வேலை, அதாவது கெட்டிக்கார பாஸாக இருந்தால் அப்படி. ஒரு சில பாஸ் வந்து சும்மா துதிப்பாடினா அவளுக்கு நிறைய கொடுத்துருவா. கவர்மெண்ட் ஆஃபீஸில் சொல்லுவா, வேலை செஞ்சால் அவனுக்கு வேலை கொடு, வேலை செய்யலைன்னா சம்பளம் கொடுன்றுவா. வேலை செய்கிறவாளுக்கு மேலே மேலே வேலை கொடுத்துட்டே இருக்கணுமா, வேலையை செய்யாமல் இருக்கானா அவனுக்கு சம்பளத்தை மட்டும் கொடுத்து விட்டுருணுமா. அந்த மாதிரி பாஸுக்கு இது பொருந்தாது. நல்ல பாஸாக இருந்தார்னா இவன் என்ன வேலை செய்கிறாங்கிறத பொறுத்து கொடுப்பார், ஆனால் கொடுக்கறது பாஸ். அதுபோல கடமைக்கு பலன் தருபவன் பகவான். இதான் பிரம்மசூத்திரம். பலம் அத உபபத்தேகே. பகவான் அதுக்காக தன் சொந்த விருப்பப்படி கொடுக்க மாட்டான். நீ என்ன மனோபாவத்தில் செயல் புரிந்தாய், எப்படி செய்தாய்ங்கிறத பொறுத்து கொடுக்குறான். மூணாவது நீங்கள் சொன்ன அந்த ஆன்சர், பகவானுக்கு மூணாவது ரோல் என்னென்னா, இந்த கர்மான்னு சுற்றிகிட்டே இருக்கும். எப்படியும் 11 மணிக்குள்ளே இந்த கர்மாலேருந்து முடிச்சுட்டு அடுத்து தர்மாவுக்கு போகணும். இந்த கர்மங்கிறது நமக்கு மொத்தமாக நீங்கணும்னா அதை போக்கி கொடுக்கக்கூடிய ஒரே நபர் பகவான் தான். இந்த கர்மாங்கிறது இருக்கும் வரை அடுத்தடுத்து பிறவி எடுத்துகிட்டே தான் இருக்கணும். நம்ம பார்த்தோம் இல்லையா, புண்ணியங்கள் இருந்தாலும் கூட அந்த புண்ணியத்தை அனுபவிப்பதற்கு நல்ல சௌக்கியமான பிறவிகள் எடுத்து தான் ஆகணும். பாபம் நிறையா இருக்குன்னா கஷ்டப்படும்படியான பல பிறவிகள் எடுக்கணும். அப்போ புண்ணியமோ பாப்பமோ எது இருந்தாலுமே அடுத்தடுத்த பிறவிகள் என்பது போயிட்டே தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறா, புண்ணியம்ங்கிறது தங்க விலங்கு, பாபம் என்பது இரும்பு விலங்கு. எது தங்கத்தில் போட்டாலும் இரும்பில் போட்டாலும் உன்னை விலங்கு போட்டு கட்டித்தான் வச்சுருக்கான். அப்போ ஒருத்தர் கேட்டார், அப்போ புண்ணியமே பண்ணக்கூடாதா? அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, புண்ணியம் பண்ணணும், ஆனால் அந்த பலனை கிருஷ்ணார்ப்பணம்னு பெருமாள் திருவடியில் சமர்ப்பிச்சிடணும். அந்த புண்ணியத்தின் பலனை நாம் வச்சுனுட்டோம்னா அது நமக்கு அடுத்தடுத்து பிறவி கொடுக்கும். அதனால தான் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு கிருஷ்ணன். அப்போ புண்ணியம் பண்ணணும், நல்ல காரியம் பண்ணாதேன்னு சொல்ல வரல. நல்ல காரியம்தான் பண்ணணும், கெட்ட காரியம் செய்யவே கூடாது. நல்ல காரியத்தை செஞ்சுட்டு பலனை எம்பெருமான் திருவடியில் சமர்ப்பிக்கணும். ஆக இந்த பாபம் புண்ணியம் ரெண்டும் இருக்கே, இது மொத்தமாக நீங்கினால்தான் முக்தி. இதை யாரால் போக்கி கொடுக்க முடியும்? இது மொத்தமாக நீங்கிடுத்துனா வைகுண்டம் போகிறோம், பெருமாள் திருவடிகளை சேர்கிறோம், அங்கே ஆனந்தமாக அவருக்கு கைங்கரியம் பண்ணி அவர் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் மீண்டும் பிறவி பிணி கிடையாது, மீண்டும் பாப புண்ணியத்தின் சம்பந்தமே நமக்கு கிடையாது. அந்த நிலை யாரால் கொடுக்க முடியும்னா அது பகவானால் தான் முடியும்.